அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கேசரி தாங்க நான் செய்ய போகிறேன். இந்த ரவா கேசரி உங்களுக்கு வாயில் வச்சிரும் அவ்வளோ தூரம் கரைங்க, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப்பு இருக்குங்க, சின்ன கப்பால். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேங்க. எந்த ஸ்மெல்லுமே இந்த ஆயிலில் இருக்கக்கூடாது. அந்த ரவை கேசரிக்கு தேவையான போதுமான நான் வந்து முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாத நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்றேங்க. நம்ம கருக விடாத செஞ்சிடணும் முந்திரி திராட்சையை. ஓகே, 1 கப்பு வந்து நெய் ஸ்டவ்வை நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யோடையும் அந்த வந்து எண்ணெயோடையும் நம்ம ஆட் பண்ணி நான் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் வாயில் வச்சோடனே அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக கரையும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. பாருங்கள், கைவிடாத நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் இப்போ எடுத்துக்க போகிறேங்க. 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரவா போட்டிருக்கேன். இதுக்கு 3 டம்ளர் நான் வந்து ஊற்ற போகிறேங்க. 1 டம்ளர் பசும்பால் ஊற்றிக்கலாம். நம்ம நல்ல திக்கான பாலாக இருக்கணும். காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நம்ம 1க்கு 3 ஊற்றும் போது தான் உங்களுக்கு சரியான பதத்தில் உங்களுக்கு வரும். பாருங்கள், நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா கலந்து விட்டுறேன் கையாலேயே. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கட்டிகள் பட்டுரும் உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ரவை. பாருங்கள், கைவிடாத நல்லா ரவையை கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். ரவை நல்லா வெந்துடணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரவை நல்லா வெந்ததும் நான் இப்போ வந்து 1 கப்பு ரவை போட்டிருக்கேன்னா அதுக்கு வந்து 1.5 கப்பு நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகரு. நீங்கள் 1க்கு 2 கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1.5 கப்பு நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு மெல்ட் ஆகும். நல்லா உங்களுக்கு இலகல் கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு வந்து லோவில் வச்சுருங்க ஃப்ளேமே. பாருங்கள், நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு இலகல் கொடுக்குது பாருங்கள். இந்த சர்க்கரை அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்ச உடனே அவ்வளோ தூரம் நெய் மாதிரி கரைஞ்சிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துருக்கேங்க. வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையை நான் போட்டுடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் திரும்ப இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த குங்குமம் பூ இருந்தாலும் 1-2 எடுத்து போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கலர்ஃபுல்லாக அந்த ரவையில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாத எந்த ஒரு கட்டிகளும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக நம்ம வந்து கைவிடாத நம்ம ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த சமயத்தில் ஒரு நெய் சேர்க்க போகிறேங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாதிரி ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெய் சேர்த்து நீங்கள் வந்து திரும்ப மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நமக்கு ஸ்வீட்டு எடுத்து காட்டுறதுக்கோசரம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு தகதகன்னு இருக்குன்னு. அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நான் சொன்ன டைப்பில். ஓகே, இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னும் 2 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிட போகிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சூப்பராக வரும் ஸ்மூத்தாக. ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்க்கறத விட. பாருங்கள், திரும்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இன்னும் கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். நான் எடுத்து அதையும் சேர்த்துட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிட்டேங்க. எவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து ரவா கேசரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு கரண்டியால் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.